வீட்டில் மிக்ஸி ஜார் இருந்தாலே போதும், இவ்வளோ பர்ஃபெக்டான எந்த ஒரு கிராக்கர்ஸுமே வராத அளவுக்கு சூப்பரான பனானா கேக் செய்யலாம். ஸோ பனானா கேக் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கேக்கு. சில ட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்குது இது செய்கிறதுக்கு. ஸோ ரொம்பவே ஸ்பாஞ்சாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட இதை கண்டிப்பாக செஞ்சு வச்சு கொடுங்க. ஸோ 2லேருந்து 3 நாள் வரைக்கும் கெட்டு போகவே செய்யாது. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு முட்டை வேண்டான்னா 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இது வந்து நல்லாவே நுர வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுர வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் மிக்ஸியை ஆஃபே பண்ணணும். ஸோ இன்றைக்கி 5 பனானா, இதோட பேர் வந்து ரசகதிலி பழம். ஸோ 5 பனானா எடுத்துக்கேன். உங்களுக்கு இந்த பழம் இல்லைன்னா நீங்கள் இதே அளவுக்கு 2 பெரிய சைஸ் பனானா எடுங்க. ஸோ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்டாட்டு அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா, கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், கூடவே 1/4 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கு, பிஞ்ச அளவுக்கு சால்ட்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள். ஸோ இதை இப்போ நல்லாவே கலக்கி விட்டுக்கலாம். ஸோ அப்படியே சேர்த்துடக்கூடாது, இந்த மாதிரி நல்லாவே கலக்கி விட்டுட்டு அந்த பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது இப்போ எனக்கு சூப்பராகவே இருக்குது, தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஸோ ட்ரேயில் சேர்த்துடலாம். இந்த ட்ரேயில் வந்து ஒரு பேப்பர் வைக்கிறீங்க, பட்டர் பேப்பர் அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு ஹைட்டாக இருக்கிற மாதிரியே பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. 180 டிகிரியில் 170 டிகிரி செல்சியஸ்க்கு 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. ஸோ இப்போ ஸ்பூன் வச்சு இதை நல்லாவே இந்த மாதிரி கீச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு இது பண்ணக்கூடாது, ரொம்ப போட்டு தட்டவும் கூடாது. கேக் வந்து நல்லாவே கட்டி பிடிச்சி போகும். ஸோ இதை இப்போ நம்ம ஓவனில் வச்சு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் தான் செய்யணும், ப்ரீஹீட் பண்ணாமையும் வச்சிடாதீங்க. இப்போ இதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இது எனக்கு ரொம்ப நல்லாவே ரெடி ஆகிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மட்டும் தான் பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட கிராக்கர்ஸ் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் பீஸ் போட்டு ஒரு டப்பாயில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கேட்குற டைமில் டீ டைம் ஸ்நாக்காகவும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து நீங்கள் கடையில் சாப்பிட்ட அதே பனானா கேக் டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.